இப்படிதான் இருக்கு, நல்லா இருந்துச்சு. அவரு மரத்திலே உட்காந்து சொல்லுங்க, அடுத்த படத்துக்கு நான் வந்து இறக்கி விடுறேன். கங்குவான்னு பேர் வச்சதுக்கு தொங்குவான்னு வச்சிருக்கலாம். ஏன்னா ஃபுல் சீன்ல வந்து தொங்கின்னு தான் இருக்கிறாரு, எல்லா சீன்லயும் தொங்கின்னு தான் இருக்கிறாரு. அதனால வந்து கங்குவான்னு பேர் வச்சதுக்கு பதில் தொங்குவான்னு வச்சிருக்கலாம். சத்தியமா சொல்றேன், லூசுமே இங்க அங்கேயும் சுத்தி நிற்கிறாரு அவரு. சூர்யா ஆக்டிங் வேற லெவல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. படத்துல வந்து சூர்யா தான் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. கார்த்திக் கேமியோ நல்லா இருந்துச்சுண்ணா. சூர்யா ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் தான், பயங்கரமா இருந்துச்சு, வேற லெவல் தான். ரெண்டு பேருமே பிடிச்சி, நான் ஒரு சூர்யா ஃபேன் தான், அதனால எனக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருந்துச்சு. கங்குவா நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா எப்படி நல்லா இருக்காண்ணா படம்? சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க கரெக்டா? நான் இவ்வளோ கத்தி பேசுனா எவ்வளோ காண்டா இருக்கு, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது உள்ள. 230 ரூபா கொஞ்சம் சூர்யாவை கொடுக்க சொல்லுங்க கொஞ்சம். படம் ஃபுல்லாக கங்குவா கொண்டு வா, கங்குவா கொண்டு வான்னு கொடுத்த காசுக்கு சூர்யா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு கத்திக்கிட்டே இருந்துக்கிறாப்ல. அதை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். இதுக்கு எதுக்கு இத்தனை கோடி செலவு தெரியல. இல்லை பார்ட் 2 வேறு லீடு. தயவு செய்து யாரும் டிக்கெட் மட்டும் எடுத்துடாதீங்க. தேங்க்யூ. கதைனா அப்படின்னா கதை நான் இது வரைக்கும் பார்க்கல. எதனாவது கதை இருந்துச்சா? தேங்க்யூ. 220 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 300 பைக் பெட்ரோல் போட்டு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ரீஃபண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன் ப்ரோ. எவ்வளோ பேர் ப்ரொடியூசர்ஸ், எத்தனையோ பேர் ஃபினான்ஸ்லாம் பண்ணுறாங்க, அமௌண்ட்லாம் தராங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க, நாங்கள் நல்ல கதையை எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன் படத்தை. இப்படிதான் இருக்கு, நல்லா இருந்துச்சு. கேவலமா இருக்கு, நல்லாவே இல்லை. என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? படத்தையே மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சாங்ஸ்லாம் கலந்து அடிச்சிருக்காங்க. கத்தின்னு கிடக்குறாங்க நான் படத்துல. நீ வேற கார்த்தி ஏன் எதிர 2 பாப்பா போற மாதிரி 2 பொண்ணு போட்டுன்னு வரேன். கை போட்டுன்னு வராரு சொல்றா, பொண்ணு போட்டுன்னு வராரு. இல்ல விஜய் ஃபேன்லாம் இல்லை, நான் யார் ஃபேனும் இல்லை. நான் வந்து பொதுவான ஃபேனு, என்டர்டைன்மெண்ட். நான் வந்து உஷா ஃபேன் நான். அதனால யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், ஓகேவா? ஏதோ சண்டே கிண்டிக்கு வந்துடாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. எதிர்பார்க்கத்து போகாதீங்க, பேஜாராடிங்க. முடிச்சுட்டாங்கப்பா. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எப்படி நல்லா இருக்காண்ணா படம்? சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க கரெக்டா? நான் இவ்வளோ கத்தி பேசுனா எவ்வளோ காண்டா இருக்கு, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது உள்ள. இல்லை லிட்ரலாக படத்தை எதுக்கு அவ்வளோ சத்தமாக வச்சாங்க தெரில. ஃபஸ்ட்டு இது வந்து எதுக்கு அவ்வளோ சவுண்டாக வச்சாங்க தெரில, சீரியஸாக சொல்லிட்டு போயிட்டேன், அதெல்லாம் வேணாம். ஒரு லைட் சோனா பிடிச்சிக்கிட்டா அவருக்கோசம். ஒரு மரம் ஒன்று நல்லான்னு இருக்கிறேன் சூர்யா கோசம். அது வந்து அதுவும் படம் வேற மாதிரி ப்ரோ. ஒரு எப்படி சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா, ஒரு வவ்வால் மாரி ஒன்று சுற்றின்னு இருக்கு இங்கேயும் அங்கேயும். அதை தொடுத்தின்னு நம்ம ஆள் சூர்யா இங்கேயும் அங்கேயும் சுற்றி நிற்கிறாரு. இதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த என்ன பேர் அது, கொங்குவானா? கங்குவான்னு பேர் வச்சதுக்கு தொங்குவான்னு வச்சிருக்கலாம். ஏன்னா ஃபுல் சீன்ல வந்து தொங்கின்னு தான் இருக்கிறாரு, எல்லா சீன்லயும் தொங்கின்னு தான் இருக்கிறாரு. அதனால வந்து கங்குவான்னு பேர் வச்சதுக்கு பதில் தொங்குவான்னு வச்சிருக்கலாம். சத்தியமா சொல்றேன், லூசுமே இங்க அங்கேயும் சுத்தி நிற்கிறாரு அவரு. என்ன ப்ரோ, மத்தவங்களாம் ஒரு மாதிரி கத்துறாங்க ப்ரோ, ஆன்றாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆதி இதெல்லாம் ஆச்சுக்கிச்சு, ஒரே பயமாயிடுச்சு. ஆனால் 200 ரூபா குத்து வந்ததுக்கு சூப்பர் படம். சந்தானம் படத்தோடய வேற மாதிரி, சந்தானம் படமே தோத்துரும் அந்த மாதிரி ஃபன்னு, சரியான ஃபன் மூவி. சத்தியமாக ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா செம சிரிப்பு வரும், சூப்பராக இருக்கும் ப்ரோ. நல்ல படம். நீங்கள் எதனா சொல்ல போகிறீங்க? 2D தான் ப்ரோ. 3Dலாம் பார்த்தா சத்தியமாக தூங்கிட்டு இருப்போம் நாங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு படம். குட்டி பையன் வேறு, அவன் பேர் வந்து அவன் தான் கதையே கொடுவா. கம்முன்னு இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் எதனா பண்ணிடுறான் ப்ரோ. அவன் படத்தையே அவன் தான் கதையாக்கி விட்டான். அதில் ஒருத்தர் வேறு இருப்பார், அவர் பேர் என்னது, வெள்ளமுடி. அந்த ஆள் தான் சண்டை மூட்டி விட்டான் 2 நாட்டுக்கும், கண்டதாசன். ஆனால் கடைசியில் ட்விஸ்ட் என்னதுன்னா, அவங்க தம்பி வந்து கார்த்தி வந்துட்டாரு. அங்கே கத்தின்னு வந்துட்டாரு, ஒரு மாதிரியாக வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்ட் 2ல தான் வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 2 வந்து பார்ப்போம். என்ன ப்ரோ வர்த்து? சத்தியமா செம ஃபன்னு ப்ரோ, வேற மாதிரி ஃபன்னு. சத்தியமா நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஃபன் பண்றோம். நாங்கள் 2 ஹவர் சூப்பராக சிரிச்சோம், 2 ஹவரா 3 ஹவரா தெரியல, செம சிரிப்பு ப்ரோ. சத்தியமா வேற மாதிரி படம். இது வந்து எந்த சேனல்ல போடுவீங்க? இல்ல விஜய் ஃபேன்லாம் இல்லை, நான் யார் ஃபேனும் இல்லை. நான் வந்து பொதுவான ஃபேனு, என்டர்டைன்மெண்ட். நான் வந்து உஷா ஃபேன் நான். அதனால யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், ஓகேவா? ஏதோ சண்டே கிண்டிக்கு வந்துடாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. என்ன சேனல் ப்ரோ? மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.